ராஜ்நாத் சிங் அவர்கள் ராணுவ அமைச்சர் அப்போவே சொல்லியிருப்பாரு, அதாவது இந்தியாவோட நியூக்ளியர் டாக்ட்ரின் என்பது நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் இந்தியா அட்டாக் பண்ணாதுப்பா அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் டாக்ட்ரின் வச்சிருந்தோம். ஆனா ஃபியூச்சர்ல அந்த பாலிசி கால சூழலுக்கு ஏற்ப மாறலாம் என்று சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அந்த கால சூழல் வந்து விட்டதா நம்மளுடைய நியூக்ளியர் டாக்டரினை மாற்றி அமைக்க என்ற ஒரு கேள்வி நமக்கு மனசுக்குள்ள எனக்கு தோணுதுங்க. அமெரிக்காவுக்கு மட்டும் அறிவு இருந்தா அவங்களுடைய தேசத்துல நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் 9/11 அட்டாக், அதுல அவ்வளோ அமெரிக்கர்கள் இறந்து போனாங்க. அதற்கு காரணமாக இருந்த ஒசாமா பின் லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்தது பாகிஸ்தான். அப்பேற்பட்ட பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை கூட்டி வச்சு ஒயிட் ஹவுஸ்ல விருந்து வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா அதே ராணுவ தளபதி உங்களுடைய சாயில்ல இருந்து உலகத்திற்கே நியூக்ளியர் த்ரெட் விடுறத அனுமதிக்கிறீங்க, இந்தியாவுக்கு எதிராக பேசுறதை அனுமதிக்கிறீங்க. எப்படி பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஊக்குவித்து ஒரு தீவிரவாத நாடாகவே மாறி தனக்குத்தானே அழிவு பாதையை வகுத்து கொண்டதோ அதே மாதிரி பாகிஸ்தானோட அலைனாகி USA இப்போது தனக்கான அழிவு பாதையை தானே வெட்டி கொண்டது. USA has dug its own grave என்றான் சொல்ல